ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உகாதி பச்சடி செய்யலாமா? தெலுங்கார் ஃபெஸ்டிவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. மாங்காய் 1, உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், வாழைப்பழம் 2, வேப்பிலை பூ இருக்கும்ல அது, அப்புறமா புளி கொஞ்சம், வெல்லம் இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். முதல் மாங்காய் போட்டுக்கலாம். இது எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. அதில் தட்டில் நான் காட்டுற பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கையிலவே மசிஞ்சு விட்டுக்குங்க. அப்புறமா வாழைப்பழம் தோல் உரித்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. எங்கள் அம்மா எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். வாழைப்பழம் போட்டுக்கோங்க. இன்னும் எங்கள் அம்மா ரெடி ஆகலை. ரெடி ஆகிடுத்து வீடியோ போடலான்னு சொன்னாங்க. ஆனால் நான் கோளாறு இல்லையா, அதுக்கு தான் நான் வீடியோ போட்டே ஆகணும். நீ சொல்லுமா, நான் ஊறுகாய் எப்படி போடணும்னு சொல்கிறேன் அன்ட்டு நீங்கள் செய்ய சொல்கிறாங்க. எங்கள் அம்மா ரெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் கலந்துக்கணும் பாருங்கள். மொத்தமே போட்டுட்டாங்க. போட்டுட்டு ஒரு கலக்குறாங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. வெல்லம் அப்படியே நம்ம கை வச்சு கலர் விட்டாவே தண்ணி ஆகிடும் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆகிடும்ன்ட்டு. எனக்கு சின்னப்பத்துலேருந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா செய்வாங்க. இது ஆந்திரா ஸ்பெஷலு. உகாதி நாள் செய்வாங்க. வருஷ பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில், அப்படி உகாதி அந்த ஊரில் செய்வாங்க. இதுதான் உகாதி பச்சடி. ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.